வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கலர் பேப்பர் வச்சு ஒரு ஃப்ளார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் அவ்வளோவா சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். உங்களுக்கு வெறும் கலர் பேப்பர் வச்சு பண்ணுறது தான். உங்களுக்கு அவ்வளோவா எக்ஸ்பென்ஸ் ஆகாது. இது வச்சு நம்ம அழகாக ரூம் டெக்கர்ஸ் எது வேணால் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். கலர் பேப்பர், சிசர், கோல்டு கம்பி, டேப்பு, க்ரீன் டேப்பு, த்ரெட்டு, நம்ம பூகட்டுற நூல் இருக்குள்ள அதே எடுத்துக்கங்க, அதில் கொஞ்சம் க்ரிப்பாக நிற்கும். ஆர்டிஃபிஷியல் லீஃப், இதுதான் நம்ம தேவையான பொருட்கள். எப்படி செய்கிறோன்னா, இப்போ நம்ம கலர் பேப்பர் எடுத்து அது நம்ம ஒரு சைஸுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம எடுத்துகிட்டு பேப்பர் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதோட பிரெத்து வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரியும், லாஸ்ட்டாக வரும்போது கொஞ்சம் பெருசாக, ரொம்ப டிஃப்ரென்ஸ் வேண்டாம், கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பேப்பர்ஸை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் நம்ம ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இதை நம்ம ஒரு பெட்டல் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். தெரியுதா? எந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இந்த ஷேப் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த கோல்டு கம்பி வந்து எடுத்துக்கலாம். கோல்டு கம்பி கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம இந்த கலர் பேப்பர் இருக்குல்ல, இதில் ஒரு ஸ்கொயரை எடுத்துக்குவோம். ஸ்கொயரை எடுத்துட்டு இந்த வேஸ்ட்லாம் இருக்கும்ல, அதில் நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த ஷேப்பில் பண்ணிவிட்டு நம்ம த்ரெட் எடுத்து நல்லா ஸ்டிக் பண்ணிக்குவோம். நாட் மாதிரி போட்டுக்கலாம். நம்ம பூ கட்டும் போது ஒரு நாட் போடுவோம்ல, அதே மெத்தட் தான். அதில் நம்ம நாட் மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஒவ்வொரு பெடலாக எடுத்து நம்ம அதை ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம ஒவ்வொரு பெடலை எடுத்து ஜாயின் பண்ணும்போது ஒரு நாட் போட்டுக்கலாம். செகண்ட் ஒன் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் வச்சு நாட் போட்டுக்கணும்.
லைட்டாக அப்படி பண்ணிவிட்டோம்னா அப்படியே ரோல் ஆகிட்டு. இப்போ எல்லா பெடல் வச்சு நம்ம எல்லா இதுவுமே வச்சு நான் நாட் போட்டாச்சு. பார்த்துக்குங்க. நல்லா டைட்டாக நாட் போட்டுக்குங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம த்ரெட் வந்து எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த க்ரீன் டேப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த டேப் எடுத்து அது ஃபுல்லாக நம்ம டைட்டாக, இந்த டேப் கொஞ்சம் இழுத்து விட்டு நீங்கள் டைட் பண்ணால் தான் நிற்கும். நீங்கள் சும்மா நம்ம நார்மல் டேப் மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணால் அது ஸ்டிக் ஆகாது. இது எலாஸ்டிக் மாதிரி கொஞ்சம் அப்படி இழுத்து விட்டுட்டு பாருங்க, டேப் வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த பீட்ஸ் எடுத்துக்கலாம். அதே நம்ம டேப் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேப் வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்மளோட லீஃப் எடுத்து பாருங்கள், நம்மளோட ஃப்ளார்ஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. தெரியுதா? நார்மல் நம்ம கலர் பேப்பர் வச்சு எப்படி அழகான ஃப்ளார் பண்ணலான்னு இப்போ பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.